ரூபாய்க்கு விற்றால் கூட வாங்க ஆள் இல்ல, வேதனையில் வியாபாரிகள். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 70,000 ரூபாய் செலவு பண்றோம் ஐயா. 70,000 ரூபாய் செலவு பண்ண காசு வருமானத்தை பாத்தீங்கன்னா வராது. 20,000 ரூபாய் வந்துட்டா போதுன்ற நிலைமைக்கெல்லாம் நான் தள்ளி விட்டேன். 20 30,000 ரூபாய் அந்த ரேஞ்சு தான் வரும். ஆனா அதே எங்ககிட்ட வாங்கி போன கடனாகிறேன். ஒரு உணவு பாதுகாப்பு துறை அதிகமாக தர்பூசணி கொண்டு வர இடம் பார்த்தீங்கன்னா ஒசூரை தாண்டி பெங்களூர் தான் அதிகமாக அழியக்கூடிய இடம். அந்த பகுதியில் அந்த ரோட்டோர கடையில எடுத்து அவர் ஒரு ஆய்வு பண்ணி இந்த பழத்துல ரசாயனம் இருக்குதுன்றது தெரிவித்து அது சமூக ஊடகத்துல மிகப்பெரிய லெவல்ல சொல்லிட்டாரு. எப்படி அவருக்கு அதாவது தகுதியான அதிகாரிகள் அதை சொல்லும் பொழுது பொதுமக்களாகி எல்லாரும் ஏத்துனாங்க. ஆனா எங்க நிலைமை என்ன நடந்தது யோசனை பண்ணல. அவரு மொத்தமாக விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ற நாள்ல பாத்தீங்கன்னா கடன் தான் வாங்குறோம். வீட்டு மனை கட்டு நகை வைக்கிறோம், பேங்க் லோன் வாங்குறோம், வட்டி கடன் 2 நிமிஷம் வட்டி 3 நிமிஷம் வட்டி அந்த மாதிரி வாங்குறோம். இப்ப அவர்களாம் என்னன்னா ஷார்ட் டைம் வட்டி கொடுப்பாங்க. நாங்க 60 நாள்ல குத்துறோம் 70 நாள் குத்துறோம் நம்பி எங்கள்கிட்ட பணம் விலை முதல்ல போடுவாங்க. ஆனா இப்ப அவர்லாம் நாங்க எப்படி கொடுக்குறது என்ன பண்றது தெரியல. இப்ப நீங்க ஒரு பாட்டை கட் பண்ணி பாரு சாருன்னு அது எப்படி இருந்து இனிப்பு எப்படி தேனி எல்லாம் நல்லா சாப்பிடுது. அப்படியாப்பட்ட தளத்துல நாங்க எப்படி ரசாயனத்தை கலக்க முடியும்? ரசாயனம் என்ன விலைக்குறன்னு தெரியுமா? யூரியா 300 ரூபா கொடுத்து வாங்குறதே எங்களால முடியல. இந்த தமிழக அரசு எத்தனோ விளம்பரம் பண்றாரு ஐயா, முதல்வர் ஐயா இருக்கிறோம் புகையில்லை, அது புகையில்லை மாற்றணும். ஆனா எங்களுக்கான ஒரு குரலுக்குறன்னு சொல்லல. அமைச்சர் ஏதோ பேசுகிறாரு, அதுக்குற மிகப்பெரிய அவேர்னஸ் வரல, எல்லா ஊடகங்களையும் சேரல. அது மாதிரி ஒரு அவேர்னஸே முதல்வர் ஐயா எங்களுக்கு தர்பூசணி விவசாயிகளை காப்பாற்றுனா அடுத்த ஆண்டு நாங்க சாகுபடி செய்யறதுக்கு நாங்க தர்பூசணி விவசாயிகள் உயிரோட இருப்போம் என்பதை இந்த நேரத்துல கூட இந்த வாயிலாக சொல்ல விரும்புகிறேன். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த திருவம்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் இவ்வாண்டு அதிக அளவில் தர்பூசணி சாகுபடி செய்யப்பட்டது. பழங்கள் அறுவடைக்கு தயாராக இருக்கும் நிலையிலும் ரசாயன கலப்படம் தொடர்பான வதந்தி ஏற்பட்டுள்ளதால் 1000 டன் கணக்கான தர்பூசணியை கொள்முதல் செய்ய யாரும் முன்வரவில்லை என்று அந்த பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கிலோ 10 முதல் 15 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தர்பூசணியை தற்போது வெறும் 2 ரூபாய்க்கு விற்றால் கூட வியாபாரிகள் வாங்க முன்வருவது இல்லை என்பது அவர்களது பெரிய வேதனை. ஏற்கனவே செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் எஞ்சியிருந்த பழங்களும் அழுகி வீணாகிய நிலையில் தற்போது சாகுபடி செய்யப்பட்ட தர்பூசணியும் விற்பனையாகாததால் அரசு அதிகாரிகள் தங்களுக்கு விசாரணை நடத்தி நிவாரணம் வழங்கிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.